குடியரசு தின விழாவிற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. இதில் முப்படை மற்றும் காவல்துறையினர் கம்பீர அணிவகுப்பு காட்சியை தற்போது பார்க்கலாம். சென்னை பெருநகர காவல் உதவி ஆணையர் திரு ஜூலியஸ் கிறிஸ்டோபர் அவர்களின் மேற்பார்வையில் ஆய்வாளர் ராஜா அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர அரசு மரபுசார் நெறிமுறைகளின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு இயக்கும் மேடைக்கு வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு முப்படை தலைவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்களை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்கள். லெப்டினன்ட் ஜெனரல் திரு KS ராவ் AVSM தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர் ரியர் அட்மிரல் திரு ரவிக்குமார் ஜெங்கா BSM The Coast Guard contingent is led by Deputy Commandant A. Thakur. அடுத்த அணிவகுப்பு ராணுவ படை ஊர்தி ஹவில்தார் திரு ராகேஷ் அவர்களின் தலைமையில் ராணுவ படை ஊர்திகளின் அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராணுவ படை ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யான்ஷ் ஆரியன் அவர்கள் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy Float is led by Lieutenant Divyansh Arya. Majestically marshaled is the Mounted Police Contingent, Karun Jiran IPS. அடுத்ததாக தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவு வனவர் எம் யுகராஜா தலைமையில் வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன். வருகிற 26ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற இருக்கிறது? மேலும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம். 3 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய குடியரசு தின விழாவிற்கான அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை காமராஜர் சாலையில இறுதிக்கட்ட நிகழ்ச்சி ஒத்திகை நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி வந்து முப்படை வீரர்கள், ராணுவம், கடற்படை, அதே போல விமானப்படை உள்ளிட்ட முப்படை வீரர்கள், தமிழக காவல்துறை, சென்னை காவல்துறை பல்வேறு பிரிவினர்கள், அதே போல அந்த வாகன அணிவிப்பு, ராணுவ வாகன அணிவிப்பு, காவல்துறை பள்ளி கல்வி
கலை நிகழ்ச்சிகள் மிகவும் கோலாகலமாக முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அவர்கள் எவ்வாறு கொடியேற்றி இந்த நடைபெறுமோ அதே போன்ற நிகழ்ச்சியானது காமராஜர் சாலை முழுவதும் காலை 6 முதல் 9 வரை பொதுவாக இந்த விழாவை தமிழ்நாடு பல்வேறு துறைகள் பள்ளி மாணவர்கள் அதே போல சாரண தேசிய மாணவர் படை தேசிய சாலை பாதுகாப்பு படையினர் பல்வேறு மாணவர்களுடைய அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. காவல்துறையை பொறுத்தவரையில் சென்னை காவல்துறை, தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு காவல்துறை, அதிரடி காவல்துறை, கமாண்டோ படை, பெண்கள் சிறப்பு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர் தங்களுடைய அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு மரியாதையை செலுத்துவார்கள். இந்த அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் பெற்றுள்ளார். அதே போல முதலமைச்சர் இந்த இறுதிக்கட்ட நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது. நாளை ஒரு நாள் இவர்கள் அனைவருக்கும் 26ஆம் தேதி காலை குடியரசு விழாவில் இதே போன்று நடைபெற்றது போன்ற அதே மாதிரியான அணிவகுப்பு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து முதல்வர் மற்றும் ஆளுநர்கள் முக்கிய பிரமுகர் நிலையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.